Hello students, welcome to Max for TN YouTube channel. இந்த வீடியோல 10th standard Max பத்தி பார்க்க போறோம். அதுல 8th chapter Statistics and Probability பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல notes பத்தி பார்க்க போறோம் students. Notes, standard deviation, variance, measures of dispersion அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம் students. இப்போ வாங்க notes பத்தி பார்க்கலாம். First note என்ன given கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ நம்ம range find out பண்றோம். Rangeக்கு என்ன formula students? Range equal to L minus S. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ரேஞ்சை பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டேட்டாவும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்கும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாம்பிளில் இந்த சம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 16 to 18, 18 to 20 இது மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்குது. கீழே 0, 4 சம்திங்னு இருக்குது. அப் டு 26 to 28 வரைக்கும் இருக்குது. இப்போ இதுக்கு ரேஞ்ச் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ எக்ஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ இது 28, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இங்கே ஆக்சுவலாக 16. ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சியில் என்ன இருக்குன்னு பாருங்க, 0ன்னு இருக்கு. அதாவது ஃப்ரீக்வன்சியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்சர்வேஷன் 0ன்னு கொடுத்துருந்தா ஸ்மாலஸ்ட் நம்பராக அந்த கிளாஸ் இன்டர்வலை எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வலில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் நம்ம ரேஞ்சுக்கு பிக் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சியில் 0ன்னு இருந்தால் அந்த கிளாஸ் இன்டர்வலை எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இன்டர்வல்ல இருந்தால் ஸ்மாலஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செகண்ட் நோட் எதை பற்றி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்பர்ஷனை பற்றி இருக்கு. அதாவது டிஸ்பர்ஷன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா என்னன்னு. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன? அந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறோம். அந்த நம்பர் தான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இங்கே ஆக்சுவலாக டிஸ்பர்ஷன்னா என்னன்னா, அப்சர்வேஷன்ஸ்க்கும் அந்த ஒன் நம்பருக்கும் எவ்வளோ வேரி ஆகுதுன்னு அதை மெஷர் பண்ணுறது தான் டிஸ்பர்ஷன். அந்த ஒன் நம்பரையும் அப்சர்வேஷன்லையும் எவ்வளோ டேட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஆர் ஸ்கேட்டர் ஆயிருக்கு, ஆர் வேரி ஆயிருக்கு, எல்லாமே ஒன்று தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் தான் மெஷர் பண்ணுறது தான் டிஸ்பர்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் எப்படி டிஸ்பர்ஷனை மெஷர் பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் அண்ட் ரேஞ்ச் தான் உங்களுக்கு இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க புக்கில் உங்களுக்கு நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இனிஷியல் கிளாஸ் இஸ் 0, then the next class will be considered for the calculation of range. ஸோ அதை தானே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ரேஞ்ச் கால்குலேட் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி 0ன்னு இருந்தால் அதோட நெக்ஸ்ட் கிளாஸை தான் எதுக்காக ஸ்மாலஸ்ட் வேல்யூக்காக கன்சிடர் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வேற ஏதாச்சும் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிளாஸ்ல 0வா இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸோட வேல்யூவை தான் நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு கன்சிடர் பண்ணோம் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆக்சுவலாக இங்கே ஃப்ரீக்வன்சிக்கு நோட் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏஜ் இன் இயர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 16 to 18 கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அப் டு 26 to 28 வரைக்கும். அது மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0, 4, 6, 8, 2, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 28. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 16. ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சி 0ல ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அந்த கிளாஸ் இன்டர்வலை கால்குலேட் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலை எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. ஸோ இந்த 18 தான் இங்கே கால்குலேட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். 0வா இருக்கும்போது மட்டும் ஸ்டார்டிங்கில் 0 வந்தால் ஃப்ரீக்வன்சியில் நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணணும்னு மீனிங். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன நோட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். த ரேஞ்ச் ஆஃப் a set of data does not give the clear idea about the dispersion of the data from measures of central tendency. ஸோ ரேஞ்சால மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை பற்றி கிளியராக ஐடியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? டிஸ்பர்ஷனுக்காக. ஸோ என்ன பண்ணுறோம்? ஃபார் திட் வி நீட் எ மெஷர் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிவியேஷன் ஃப்ரம் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இதுக்காக நம்ம மெஷர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது உங்களுக்கு சப்ஜெக்ட்லனா? ரேஞ்ச் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, வேரியன்ஸ் இருக்கு,
ஸோ இது மட்டும் தான் ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்னா மீன் டிவியேஷன் இருக்கு, குவார்டைல் டிவியேஷன் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்கு. இங்க ஆக்சுவலா உங்களுக்கு புக்ல 3 தான் டாபிக் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை பத்தி சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க புக்ல, அதையும் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க. Some additional statistical information may be required to determine how the values are spread in the data. அதான் நம்ம சொன்னோம் எப்படி வேரி ஆகுது டேட்டாலேருந்து. அதுக்காக என்ன பண்றோம்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை யூஸ் பண்றோம். ஸோ டிஸ்பர்ஷன் இஸ் எ மெஷர் விச் கிவ்ஸ் அன் ஐடியா அபவுட் த ஸ்கேட்டர்ட்னஸ் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை பற்றி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பர்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க. Measures of variation or dispersion of a data provide an idea how observations spread out or scattered throughout the data. So dataல எப்படி spread ஆயிருக்குன்னு இதனால நம்மளுக்கு தெரியும். Dispersion or measures of variation. Understood students? Different measures of dispersionல என்னென்ன இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, வேரியபிள் ரிமைனிங் எல்லாம் இல்ல. ஸோ இதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு deviation from the mean இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது deviations from the mean என்ன ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் x1 x2 எக்ஸெட்ரான்னு xn வரைக்கும் அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ மீன் என்ன நம்மளுக்கு மீன் தெரியும் நம்மளுக்கு ஆக்சுவலா எக்ஸ் பார்னு. ஸோ எவ்ரி வேல்யூவையும் மீன்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் டீவியேஷன் ஃப்ரம் த மீன். இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே x1 மைனஸ் எக்ஸ் பார் ஃபர்ஸ்ட் வேல்யூவை மீன்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் x2 மைனஸ் எக்ஸ் பார், x3 மைனஸ் எக்ஸ் பார். ஸோ இது மாதிரி அப் டு n வரைக்கும் பண்ணிட்டே போறோம். இந்த டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் இதை மட்டும் ஸ்கொயர் பண்றோம். அதாவது x1 மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்ட், x2 மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்ட், x3 மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்ட் எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது சப்போஸ் உங்களுக்கு டேட்டா கொடுக்கல, ஜஸ்ட் டிவியேஷன் ஃப்ரம் த மீன் கொடுத்திருந்தாலும் நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிவியேஷன் கொடுத்திருந்தாலும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா உங்களுக்கு புக்லயும் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் புக்ல பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு. டிவியேஷன் ஃப்ரம் த மீன்னா ஸோ டிவியேஷன் ஃப்ரம் த மீன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் a given data with n observation x1 x2 etc xn, the deviation from the mean x bar are x1 minus x bar, x2 minus x bar etc xn minus x bar. Squares of deviation from the mean. So square பண்ணா என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். The squares of deviation from the mean x bar of the observation x1 x2 etc xn are x1 minus x bar the whole square, x2 minus x bar the whole square etc xn minus x bar the whole square. ஆக்சுவலா பிரிண்டிங் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா சம்முன்னு வராது. சம்னா என்ன ஆக்சுவலா சம்மேஷன்னா ஆக்சுவலா இந்த சிம்பிள் வந்து சம்மேஷன். சம்மேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஆட் பண்றதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க எதையுமே ஆட் பண்ணல. ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக், இங்க சம்மேஷன் கிடையாது. ஸோ நம்ம இப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் பார்த்தோம். அப்போ அங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நாங்கள் லாஸ்ட் பேஜ்ல இருந்தது. நான் அந்த ஸ்டெப்பை திருப்பி எழுதிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். x1 மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், n observation square of deviation from the mean up to n வரைக்கும் இருக்கும். xn minus x bar the whole square. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் த மீன் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ஆக்சுவலாக மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். மீன் என்ன ஸ்டூடெண்ட்ஸ். மீன் ஆக்சுவலி எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார்க்கு என்ன ஃபார்முலா. சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n xi by n. அதாவது இங்க ஆக்சுவலா எக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ x1 x2 எக்ஸெட்ரா அதை ஜஸ்ட் சம் பண்ணி டிவைடட் பை த எத்தனை அப்சர்வேஷன்ஸ்க்கோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அதை பண்ணா அதான் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் மீன். ஸோ நம்ம இங்க ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் த மீன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆக்சுவலா மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ என்ன ஆகும் இது எல்லாத்தையுமே சம் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும். ஸோ இதுக்கு ஆக்சுவலா மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். 1 minus x bar the whole square
plus ஏன்னா மீன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணும் sum பண்ணும் add தான் பண்ணும் so x2 minus x bar the whole squared plus etc. last term என்ன ஆகும் students xn minus x bar the whole squared. So எத்தனை observations students அவங்க given கொடுத்திருக்காங்க n observation so divided by n. ஆக்சுவலா பாருங்க எப்படி இருக்கு இது தனித்தனியா x1 x2 etc xn ன்னு இருக்கு சோ அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் summation எல்லாத்தையும் add தான பண்றோம் சோ அதுக்கு பதிலா இங்க summation யூஸ் பண்ணிக்கலாம் students so summation I equal to 1 to n x I ஏன்னா x1 x2 வேரி ஆயிட்டே இருக்கு ஸோ xi மைனஸ் எல்லாத்துலயுமே x பார் காமனா இருக்கு ஸோ இந்த மைனஸும் காமனா இருக்கு அதனால மைனஸ் x பார் the whole squared by n. ஸோ இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலா சிக்மா ஸ்கொயர்ட் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் variance sigma squared equal to summation I equal to 1 to n xi minus x bar the whole squared by n. இது வந்து வேரியன்ஸ் இதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இந்த வேரியன்ஸ்க்கு ரூட் எடுக்கணும் ஸோ ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்ட்னா என்ன ஆகும் ஜஸ்ட் சிக்மா ஆகும் ஸோ அப்போ என்ன பண்ணும் இந்த ஃபுல் ஃபார்முலா நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுமே இதுக்கு ரூட் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மேஷன் I equal to 1 to n xi minus x bar the whole square divided by n. இது ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா சிக்மா இது ஆக்சுவலா வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணா வேரியன்ஸ் இப்படியும் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ புக்ல இதான் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வாங்க புக்ல பார்க்கலாம் ஸோ வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் த மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் த மீன் இஸ் கால்டு வேரியன்ஸ் அதாவது நம்ம ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா அதுக்கு தான் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதான் வந்து வேரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இட் இஸ் டினோட்டட் பை சிக்மா ஸ்கொயர்ட் ரீட் அஸ் சிக்மா ஸ்கொயர் ஸோ வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஸோ என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலா அங்கே என்ன பண்ணுமோ அதே தான் சேம் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன ஆகுது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் I equal to 1 to n xi minus x bar the whole squared by n. அதாவது இங்க deviations from the mean find out பண்ணிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வச்சும் ரெண்டு நோட் இருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா xi minus x bar greater than or equal to 0 for all xi I equal to 1 2 etc n ன்னு கொடுத்தாங்க xi minus x bar இது ஸ்மாலா இருந்தா the ஸ்கொயர் இன்னும் ஸ்மாலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது xi minus x bar the whole squared இன்னும் ரொம்ப ஸ்மால் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க சப்போஸ் xi minus x bar 0.2 வேல்யூ வருதுன்னு எடுத்துக்கோங்க xi minus x bar the whole squaredனா ஸ்கொயர் பண்ணும் அப்ப என்ன ஆகும் 2 ஓட ஸ்கொயர் 4 ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கு இங்க ஆக்சுவலா என்ன ஆகும் ஸ்கொயர் பண்ணும்போது 2 பிளேசஸ்க்கு முன்னாடி டெசிமல் பிளேஸ் வரும் ஸோ 0.04 ஆகும் இங்க ஆக்சுவலா 2 இருக்கு இது பிக்கர் நம்பரா இருக்கு இங்க ஆக்சுவலா 0.04 ஆயிடுது பாருங்க சோ ரொம்ப ஸ்மால் ஆயிடுது ஸோ ஸ்மாலர் நம்பர்ஸா xi minus x bar இருக்கும்போது ஸ்கொயர் ஆஃப் டிவியேஷன் என்ன ஆகும் இன்னும் ரொம்ப ஸ்மால் ஆயிடும் ஸோ வெரி ஸ்மால் அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி அவங்க நோட்ல கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம புக்ல பார்க்கலாம் ஸோ அதான் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க xi minus x bar greater than or equal 0 for all observation xi I equal to 1 2 3 etc n. ஸோ எல்லாத்துக்குமே என்ன ஆகும் இது greater than or equal to 0 அப்படின்னா என்ன மீனிங் 0 இருக்கும் ஆர் 0ஓட greater than ஆர் தான் வேல்யூ வரும் if the deviations from the mean xi minus x bar are small then the squares of the deviation will be very small அதான் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம ஸோ ஆக்சுவலா இங்க ஸ்மால் என்ன இங்க சப்போஸ் 0.2 இருந்ததுன்னா ஸ்கொயர்ஸ் என்ன நினைச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம் 0.04 நினைச்சு ஸோ ரொம்ப ஸ்மால் ஆயிடும் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டீவியேஷன் ஸ்மால் இருந்தா ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் என்ன ஆகும் வெரி ஸ்மால் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிளும் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பத்தி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு உங்களுக்கு புக்ல என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் the positive square root of the mean of squares of deviation of the given values from their mean. It is denoted by sigma. So variance root எடுத்தா அதான் வந்து standard deviation.
Standard deviation gives a clear idea about how far the values are spreading or deviating from the mean. So standard deviation la measures of dispersion find out பண்ணா clear இருக்கும். So standard deviation க்கு என்ன students formula? Sigma equal to root of summation I equal to 1 to n xi minus x bar the whole squared by n. So understood students? The standard deviation and mean have same units in which the data are given. அதாவது டேட்டா எந்த யூனிட்ல இருக்கோ அதே யூனிட்ல தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனோட யூனிட்ஸும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். மீன் கொடுக்கலனா சப்போஸ் எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலானா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் xi ஸ்கொயர்ட் பை n மைனஸ் summation xi by n the whole square. So just x ஓட values கொடுத்திருந்தாலும் இந்த மெத்தட்லயே நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் கொடுத்திருந்தாலும் அப்பயும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்னா ரூட் ஆஃப் xi minus x bar the whole square by n. இந்த ஃபார்முலா ஆக்சுவலி டேட்டா வேல்யூஸ் டைரக்டா கொடுக்கல, ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். டேட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நோட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன் ஹாவ் சேம் யூனிட்ஸ் இன் விச் த டேட்டா ஆர் கிவன். அதாவது டேட்டா எந்த யூனிட்ல இருக்கோ அதே யூனிட்ல மீனோட யூனிட்டும் இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட யூனிட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நோட்டெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் அண்ட் யூனிட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது டேட்டா மட்டும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா ஸ்டூடெண்ட்ஸ் சிக்மாக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் xi ஸ்கொயர்ட் பை n மைனஸ் சம்மேஷன் xi பை n த ஹோல் ஸ்கொயர். அதே டேட்டா கொடுக்கல, ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் த மீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன ஃபார்முலானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு root of summation xi minus x bar the whole squared by n. So squares of deviation கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். Squares of deviation from mean ன்னு கொடுத்திருந்தா வெறும் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ், இதை வச்சு தான் உங்களுக்கு நோட் இருக்குது. இப்போ வாங்க நோட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன நோட் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? வைல் கம்ப்யூட்டிங் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அரேஞ்சிங் டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர் இஸ் நாட் மேண்டட்ரி. ஸோ நாட் மேண்டட்ரினா என்ன மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது கம்பல்சரி கிடையாது, அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் நோட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இஃப் த டேட்டா வேல்யூஸ் ஆர் given directly then to find standard deviation we can use the formula sigma equal to root of summation xi squared by n minus summation xi by n the whole square. நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் நோட்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் நோட் பாருங்க, if the data values are not given directly but the squares of the deviations from the mean of each observation is given, then to find standard deviation we can use the formula sigma equal to root of summation xi minus x bar the whole squared by n. So squares of deviation கொடுத்திருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும், ஜஸ்ட் டேட்டாவோட வேல்யூஸ் கொடுத்துருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.